தூய்மை பணியாளர் சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். டான்ஸ் ஆடி குப்பிலி எதனா ஒரு வித்தியாசமாக பண்ணி காட்டுவேன். ஏன்னா நம்ம வேலையை நம்ம தான் தூக்கி விடுவோம். நான் இந்த நாள் கனவே நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் கூட பண்ணுறது தான். ஏன்னா ஆக்சுவலாக நான் வேட்டையன் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து அவ்வளோ லிங்க்கு கிடையாது சாருக்கிட்டலாம். அவர் வருவார், அவர் ஒர்க்கை பார்ப்பார், ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். ஆனால் இப்போ வந்து இப்போதைக்கு பேர் வச்சுதுன்னா ஆனாளுகள் பேர் வச்சு இந்த ஜெயிலர் 2ல் தான். அது வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் எனக்கு அந்த பேர். எல்லாம் மெடிசின் கூப்பிடுவாங்க, இப்போ ஆனாளுகளும் கூப்பிட்றாங்க சாரால். ஓகே, ஜெயிலர் 2ல வந்து ஆடிஷன் போய் அட்டன் பண்ணியிருப்பீங்களா? என்ன பண்ணி அங்கே செலக்ட் ஆனீங்க ஜெயிலர் 2 ஆடிஷன்? ஆக்சுவலாக அதில் 65 பேர்கிட்ட வந்தாங்க மேடம். ஆடிஷனில் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரணும். ஏன்னா எல்லா ஃபார்மல்ஸில் வருவாங்க, ஏன்னா ஒரு மாதிரி வருவாங்க. நம்ம போனால் ஒரு 10 பேரில் துண்டாக தெரியணும் அந்த டேரக்டர் முன்னாடி. நல்ல இப்போ ஜெயிலர் 2ல் ஒன்று ஓகே பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு எனக்கு இன்னும் உச்சித்துக்கு உட்காந்துட்டேன். இன்னும் சார் கூட பண்ண போகிறோமா இல்லை எப்படின்னு தெரியல. ஆனால் செட்டுக்கு போன பிறகு தான் சேர்த்து நான் சார் கூட ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக நிறைய கெட்ட பழக்கத்தில் இருந்தேன். அவாய்ட் பண்ணிவிட்டு தாய் சொல்ல கேட்டு தான் இந்த குப்பை வேலைக்கே வந்தேன். அவங்க சொன்னாங்க உங்கள் குப்பை வேலை ஒரு நாள் கோபுரத்தில் உட்காண்டா சொன்னாங்க எங்கள் அம்மா. ஏன்னா கோபுரத்தில் உட்காந்துருக்கேன். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாக்குள்ள எந்த ஒரு பின்புலமுமே இல்லாம என்டர் ஆகி தொடர்ந்து தன்னுடைய ஹார்ட் ஒர்க் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கூடவே சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய வினோத்குமார் தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ப்ரௌடா இருக்கு நிஜமாவே. ஒரு சராசரியான ஒரு பையன் இவ்வளோ ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ வந்து சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த ஹிட்டா இருக்கட்டும், ஜெயிலர் 2வா இருக்கட்டும், கூலியா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே ஒரு பார்ட்டா இணைந்திருக்கீங்க இல்லையா? அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஜெயிலர் 2 வந்து எனக்கு யார் அறிமுகப்படுத்தினா விக்ரம். ஓகே, அவர் தான். ஆக்சுவலாக அவர் ஜிம் கோச்சர். அவர் தான் எனக்கு சொல்லி வச்சுது. இந்த ஆடிஷன் இந்த தூய்மை பணியாளர் சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். டான்ஸ் ஆடி குப்பிலி எதனா ஒரு வித்தியாசமாக பண்ணி காட்டுவேன். ஏன்னா நம்ம வேலையை நம்ம தான் தூக்கி விட முடியும். என்னை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். அப்போது ஜெயிலர் 2 ஆடிஷன் சொல்லுவேன்டா, கண்டிப்பாக வருவியாடா கேட்டார். ப்ரோ நாங்கள் ப்ரோ நான் இந்த நாள் கனவே நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் கூட பண்ணுறது தான். ஏன்னா ஆக்சுவலாக நான் வேட்டையன் பண்ணியிருக்கேன். ஆமா, அந்த ஃபைட் சீன் சபைக்கில் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபைட் சீன். அப்போல்லாம் வந்து அவ்வளோ லிங்க்கு கிடையாது சாருக்கிட்டலாம். அவர் வருவார், அவர் ஒர்க்கை பார்ப்பார், ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். ஆனால் இப்போ வந்து இப்போதைக்கு பேர் வச்சுதுன்னா ஆனாளுகள் பேர் வச்சு இந்த ஜெயிலர் 2ல் தான் வச்சேன். அப்போ வந்து நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து வினோத்குமார் கிடையாது, ஆனழகன் தானே. ஓகே, அசா தலைவர் வச்சு பேர் தான். ஓகே, அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. அது வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் எனக்கு அந்த பேர். எல்லாம் மெடிசின் கூப்பிடுவாங்க, இப்போ ஆனாளுகளும் கூப்பிட்றாங்க சாரால். ஓகே, ஜெயிலர் 2ல வந்து ஆடிஷன் போய் அட்டன் பண்ணியிருப்பீங்களா? என்ன பண்ணி அங்கே செலக்ட் ஆனீங்க ஜெயிலர் 2 ஆடிஷன்? ஆக்சுவலாக அதில் 65 பேர்கிட்ட வந்தாங்க மேம். ஓகே, அதில் எனக்கு 3 மணிக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு விக்ரம் ப்ரோ சொன்னேன், இன்றைக்கி ஆடிஷன் போதுடா, போவியாடா கண்ணு ஜெயிலர் 2 போவியாடா. ப்ரோ நான் வேலைக்கு வந்துட்டேன் ப்ரோ. எப்படி ப்ரோ முன்னாடி சொல்லியிருந்தா லீவ் போட்டு போயிருப்பேன் அப்படின்னு. இப்போ எப்படின்னா நீ போயானடா, உன்னை பற்றி நிறைய பேசிட்டேன்டா அப்படின்னாராங்க. நான் என்ன பண்ண, உடனே நம்ம டிப்போலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். தூய்மை பணியாளர் செஞ்சுட்டு ஏரியாவில் குப்பை போல எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். போய்ட்டு இருக்கும்போது ஆடிஷனில் ஃபோன் பண்ணாங்க, அப்பா வர முடியுமான்னு. ஆனால் நான் இப்போயே வந்துடுறேன். இல்லைடா உனக்கு 3 மணி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். இல்லை நான் உடனே வந்துடுறேன். ஏன்னா 2 மணிக்கெலாம் வண்டி எடுத்து மாதிரி டிப்போவில் விடணும். ஓகே, நான் என்ன பண்ண, ஒரு டொக்கு சந்தில் எங்கன்னா வண்டி விட்டு நம்ம சந்துருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு டான்ஸர் தான். அவர்கிட்ட மாமா கொஞ்சம் வண்டி விடுமாமா, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்குது, ஒரு ஆஃபர் வந்திருக்காது, போய் போனான்னா எனக்கு கண்டிப்பாக ஓகே ஆகிடும் நம்புறேன் நான் அப்படின்ட்டு அவர்கிட்ட வண்டி வாங்கி ஒரு பப்ளிக் பாத்ரூமில் குளிச்சுட்டு என் ஓன் ட்ரெஸ்ஸில் இதே ஸ்லீவ்லெஸில் போயிட்டு அங்கே ஆடிஷனில் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரணும். ஏன்னா எல்லா ஃபார்மல்ஸில் வருவாங்க, ஏன்னா ஒரு மாதிரி வருவாங்க. நம்ம போனால் ஒரு 10 பேரில் துண்டாக தெரியணும் அந்த டேரக்டர் முன்னாடி கண்ணில். அப்போ டேரக்டர் சார் நெல்சன் சார்லாம் இல்லை, அவங்க இருக்கிற ஏடி தான் இருந்தாங்க. அதில் அரியண்ணன் தான் எனக்கு செலெக்ஷன் பண்ணார். அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அவர் நம்ம வர சொல்ல ஒரு 2 டைலாக் கொடுத்தாங்க. டைலாக்னா ஓன் டைலாக் பேசுப்பா அப்படின்னாங்க. நானும் ஓன் டைலாக் பேசினேன். நான் வந்து ஒரு கான்செப்ட் மாரி ரவுடிஸ் மாரி ஏற்றுக்கிட்டேன். நான் பிரிச்சேன், ஏரியாவில் அடிக்கடி குறைச்சல் குத்துனே இருக்கிறீங்க, நாங்களே எவ்வளோ நாள் தான் சும்மா இருக்குது அப்படி இப்படி பேசினே வந்து அதை நல்லா ஓகே ஆயிடுச்சு. ஒரு 3 நாள் கழிச்சு நெல்சன் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு, பா ஜெயிலர் 2ல் ஒன்று ஓகே பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் உச்சித்துக்கு உட்காந்துட்டேன். ஐயோ சார் கூட பண்ண போகிறோமா இல்லை எப்படின்னு தெரிலன்ட்டு. ஆனால் செட்டுக்கு போன பிறகு தான் சேர்த்து நான் சார் கூட ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, ஓகே. சூப்பர் ஸ்டார்ஸை பற்றி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வந்து செட்டுக்குள்ளே என்டர் ஆகிறார் அப்படின்னா பரிச்சயமான ஆட்கள் எல்லாம் பெருசாக போய் பார்க்க மாட்டார். யாரா புதுசாக இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள கம்ஃபர்டபுள் ஆக்குவார், அவர்கிட்ட ஜாலியாக தான் பேசுவார், தெரியாத ஒருத்தர் கிட்ட போய் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அவர் வந்து இந்த பந்தவசெல்லாம் கிடையாது. பந்தவசெல்லாம் சில பேர் இருப்பாங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு, பந்தவசோட சுற்றுவாங்க. அந்த மாரிலாம் தன்னடக்கம் தான், பணிவு, அதேமாரி கரெக்ட் டைம்
5 மணி கால் சீட்னா ஒரு 4:30 மணிலாம் வந்துடுவாரு. முன்னாடியே. பெரிய விஷயம். ஆமா, நைஸ். அதான் அந்த கடை பிச்சுதால் தான் இன்ன வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. கண்டிப்பா. பெரிய விஷயம். நம்மளும் அந்த ஒரு பாடம் தான் அது எல்லாமே. சில பேருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறது எல்லாமே. அவர் அங்கே செட்டுக்கு வந்தாரு, எல்லா குழந்தைங்கலேருந்து எல்லாரையும், இந்த லைட் மேன்லேருந்து எல்லார்கிட்ட ஜாலியாக பேசுவார். ஜாலியாக பேசிட்டு தான் நம்ம ஷூட்டிங்கே போவார். எல்லாரையும் சாப்பிட்டே காப்பாரு. அந்த மாதிரி ஒரு பணிவு உள்ள ஒரு மனுஷன். அது மாதிரி ரொம்ப கீழே நம்ம தன்னடக்கம்னு சொல்லுவாங்கள்ல, பணிவு, அந்த தியானம், அது இன்னும் அப்படியே இருக்குது அவர்கிட்ட. ஓகே. சூப்பர் ஸ்டார் வந்து எல்லா அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தலைவர் ரோஸ்ட் பண்றதுக்காகவே எல்லாரும் காத்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்க கூட ஒரு ஜாலியாலாம் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோமே. என்னடா இப்படி இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி அது சொல்லியிருக்காங்க. நான் வந்து நெல்சன் சார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த எனக்கு வந்து ஒரு ஷர்ட்டு தான் கொடுத்தாங்க. ஓகே. ஜெயிலர் 2 ஷூட்ஸ். ஓகே. அதுல இருந்து டிஷர்ட் உள்ள போட்டிருக்கேடா கேட்டார் நெல்சன் சார். போட்டிருக்கேன் சார். என்ன உடம்பு கைட்டுனா எந்த ஊர்ரா அப்படின்னாரு. உடம்பு பார்த்த பிறகு சார் நான் சென்னை தான் சார், ட்ரிப்ளிகன் தான் சார், ஃபிஷ் கட்டுரு சார் அப்படின்னு. தூய்மை பணியாளர் வேலையும் செய்கிறேன் சார். சூப்பரா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன், நீ இப்படியே இருந்துரு, உனக்கு ஷர்ட்டே தேவை கிடையாது, சிவிலஸோட இருந்துருன்ட்டு. அப்புறம் சார் என்ட்ரஸ் ஆகிறாரு, கடவுள் என்ட்ரஸ் ஆகிறார், நம்ம ரஜினி சார் வராரு. வந்து என்னை பார்த்துட்டே இருந்தாரு. இறங்கினவங்களும் உடம்பு டைட்டாக பிடிச்சாரு. கரும்பு மாரிக்கிறியாடா, கரும்பு மாரிக்கிறியாடா அப்படின்னாரு. சார் அந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் அவ்வளோ பண்ண மாட்டேன், மேனுவல் தான் ரொம்ப பண்ணுவேன். ஜிம்முலாம் கோச் கிடையாது சார். ஜிம் போலையா? ஆக்சுவலாக நான் ஜிம்முலாம் அவ்வளோ ட்ரைன் பண்ண மாட்டேன், மேனுவல் நல்லா பண்ணுவேன். ஜிம்மு பண்ணுவேன், நம்ம ஃப்ரெண்டு ஜிம்மு பண்ணுவேன். அங்கே ஃப்ரீயாக இருந்தால் போவேன், அவர் ப்ரோ கூட விக்ரம் ப்ரோ, அங்கே போய் பண்ணிட்டு வருவேன். சில பேர் கார்பரேட் ஜிம் தான் நம்மளுக்கு ஓவரா. அப்போது ஜிம்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய கெட்ட பழக்கத்தில் இருந்தேன். அவாய்ட் பண்ணிட்டு தாய் சொல்ல கேட்டு தான் இந்த குப்பை வேலைக்கே வந்தேன். அவங்க சொன்னாங்க, உங்கள் குப்பை வேலை ஒரு நாள் கோபுரத்தில் உட்காண்டா சொன்னாங்க எங்கள் அம்மா. ஏன்னா கோபுரத்தில் உட்காந்துருக்கேன். என் தங்கச்சி தான் இதுக்கு முன்னாடி இந்த குப்பை வேலைக்கே போனாங்க. வயசுக்கு வந்து பொண்ணு போகும்போது நம்ம ஏன் போகக்கூடாதுன்ட்டு. இப்போ அந்த வேலையால் ஒரு நிறைய விஷயம் எனக்கு நல்ல இதுவாக கிடச்சிது மேம் எல்லாமே. ஓகே. இந்த டாட்டூ எல்லாம் போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்து கேட்டாரா சூப்பர் என்ன பண்ணி வச்சிருக்க, என்னது அந்த மாதிரி? நான் ஆக்சுவலாக அப்துல் கலாம் ஐயா குத்துந்தெல்லாம் காமிச்சேன் அவருக்கு. ஓகே. சூப்பராக இப்படிலாம் இப்படி இருக்கிறாடா மனுஷனை அப்படின்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அதேமாரி சில பேர் டைலாக்லாம் பேசினா சில ஆக்டர்லாம் வந்து கேரனில் போய் உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் இவரெல்லாம் கிடையாது. அவன் டைலாக் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் அப்படி நின்றுட்டே இருப்பார். ஸ்டூலு கீழே உட்காரவே மாட்டார். அந்த அளவுக்கு உயர்த்தி வைப்பார் எல்லாரையும். அவர்கிட்ட அந்த தன்னடக்கம், சில பேரை வளர்த்து விடுறது, அவர் கஷ்டப்பட்டு வந்தது நிறைய பேர் சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுக்கு காரணம். ஆமாங்க, கண்டிப்பா. ஓகே. அவர் கமலுக்கு இப்போ 2 ஜாமான் தான் இருக்காங்க. 2 ஜாமானும் இன்னொரு 2 ஜாமானும் இறந்து போயிட்டாங்க. ஒன்று எம்ஜிஆர் சார், ஒன்று சிவாஜி சார். அப்புறம் 2 ஜாமானும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் கமலஹாசன் சார் தான். இப்போ சூப்பர் ஸ்டார் சார் பார்க்கும்போது இத்தனை வயசாகுது, சரி ஒரு படம் முடிச்சிருச்சு, ஒரு இட்டு கொடுத்துரும், சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போம்னு என்னைக்குமே அவர் நினைச்சல. ஒன்று முடிச்சாச்சு, அடுத்து என்ன அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக யோசிக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்துன்னு போறார் இல்லையா? இந்த மாதிரியான பல விஷயங்கள் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது, கேள்விப்படுற விஷயத்தை வச்சு நாங்கள் இப்படி இன்ஸ்பயர் ஆகிறோம். கூடவே இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சில ப்ராஜெக்ட்ல ஒன்றா இருக்கீங்கன்றப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் சார்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? இல்லை, இந்த வயசுலேயே அவர் இப்படி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்காரு, நம்ம ஏன் சோம்பேறியாக இருக்கணும்னு தான் இப்போ அவர் பார்த்து கொஞ்சம் எனர்ஜியில் நம்மளுக்கு இன்னும் பூஸ்ட் ஆகுது. அவர் வந்தாலும் செட்டில் பூஸ்ட் ஆகிடுவாங்க எல்லாம். ஓகே. ஒரு பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. சார் வந்துட்டாரா. சில பேர் அப்படியே மந்தமாக இருப்பாங்க. ஷூட்டிங் சாப்பாடே உங்களுக்கு தெரியும், சில இடத்துல மந்தமாக இருக்கும். இந்த பொங்கல் இட்லிலாம் சாப்பிட்டா ஒன்று தூக்கம் வந்துடும். அவர் சாரை பார்த்தாலே பூஸ்ட் ஆகிடும், புஷ்ஷுன்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிச்சா மாதிரி ஆகிடும் மேம். ஏன்னா இவ்வளோ வந்து வயசு, அவர் 75 வயசோ 78 வயசு ஆகுது அவர் சாருக்கு. நம்மளுக்கு ஏஜ் தெரியாது. எனக்கு என்ன ஒரு 33 வயசு தான் ஆகுது. அவர் ஃபாஸ்ட்டாக இருக்கிறாருன்னா சுறுசுறுப்பா. நம்ம ஜிம்மு கோச்சராக இருந்து ஜிம்மு அவ்வளோ உடற்பயிற்சி பண்ணுறோம், நம்ம யாருக்க மாட்டோம் வச்சுக்கலாம். தியானம் பண்ணுறவர் அவர் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும்போது நம்ம யாருக்க கூடாதுன்னு தான் அவ்வளோ பேர் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் மேம். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஓகே. கூலி ரொம்ப காரசாரமா ரெடி ஆகிட்டு இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு, ஸ்க்ரீன்ல வர்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூலியில ஒரு பாட்டா இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? நான் வந்து வேட்டையன் அந்த படம் பண்ணல, அந்த படத்துல வந்து நம்ம அரவிந்த் அண்ணன் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்தியா அரவிந்த் அண்ணன் தான் அந்த கூலி இதுவாக வாய்ப்பு கொடுத்தாரு. நம்ம அன்பரி மாஸ்டர் கிட்ட. ஆனால் நிறைய அடி வாங்கிக்கிறேன் அன்பரி மாஸ்டர் கிட்ட. அதை நான் கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு பாடம். தலையில் கொட்டுவாங்க, யார் கொட்டுறாரு தெரியுமா? தான் ஜீன்ஸ் பத்தில் 2 பிரசாந்த் இருப்பாங்கல்ல, அந்த மாரி இருப்பாங்க அண்ணன் தம்பி. ஒரே ட்ரெஸ் இருப்பாங்க, ஒரே ஷூ, ஒரே சாக்ஸ். சில டைம்லாம் அவங்க பண்ணுவாங்க ஆக்டரு, நம்ம தப்பு பண்ணுவோம். அது ஒரு பாடம் மாரி சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப இதுதான் மேம். ஓகே. சூப்பர் ஸ்டார் கூட இருந்திருக்கீங்க, அன்னை வந்து விஜய் சாருடைய படத்துலையுமே நீங்க ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க மேம். அப்போ வந்து சாரை பார்க்க முடியல, ரொம்ப பந்தவசி ஓவர் அவருக்கு. ஓகே. ஃபோட்டோவே எடுக்க முடியல. அதான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் மேம். அவர் நண்பன் பண்ணியிருக்கேன், அதில் ஜிம்பாயிஸாக போயிருந்தேன். லியோவில் வந்து நம்ம அர்ஜுன் சாருக்கு அந்த கேட்டு திறந்து விடுவேன். நிறைய பண்ணியிருக்கேன். இன்னும் அப்போலாம் ரீச் ஆகலை. கடவுள் புண்ணியத்தில் இப்போ தான் நல்லபடியாக ரீச் ஆகிட்டு வரேன். ஓகே. அடுத்தடுத்த வாய்ப்புகள் எப்படி? ஒரு படம் பண்ணுறது மூலிமா அதில் வர ரீச், அதுக்கப்புறம் அப்படி வர்றது. அடுத்தடுத்த படம் வந்து அந்த அசோக்கு, மூர்த்தி அண்ணன், இவங்கெல்லாம் சினிமாவில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஓகே. இவங்களாம் இப்போ ராஜேஷ் அண்ணா. ஆமாம், இப்போ ராஜேஷ் அண்ணா வந்து நேற்று இறந்துட்டாரு அண்ணன்.
அவரும் நிறைய 13, 14, 15 டேட் சொல்லியிருந்தேன். ஹைதராபாத் ஒரு புது படம், ஒரு நல்ல சப்ஜெக்ட்ஸ் இருக்குடா, நல்ல டைலாக் இருக்குடா அப்படின்னு சொன்னார். பார்த்தா மறுநாளே இறந்துட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் சினிமாவில் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துட்டே வராங்க மேம், ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவாங்க அண்ணனுங்களாம். ஓகே, இப்படி ஒருத்தர் தவறதுனால நம்மளுடைய வாய்ப்பும் ஒரு பக்கம் தவறல. இதை தவிர்த்து வேற ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு தவறின வாய்ப்புகள் இருக்கா? நான் நிறைய வாட்டி தவறிக்கிறேன் மேம். அது ஏன் தப்பு தான் மேம். என்ன சில இல்லைன்னா அந்த சினதம் அந்தமாரி இருந்தது மேம், குடி பழக்கம் அந்தமாரி. நான் ஃபிஷ் கட்டராக இருக்கும்போது ஓவராக குடியாக இருந்தேன். இந்த தூய்மை பணியாளர் வரும்போது தான் நிறைய மாற்றம் மாறிச்சு எனக்கு. குடி அவாய்ட் பண்ணிச்சு. இப்போ என்னால் நிறைய பேர் திருந்திட்டு வராங்க. நீங்கள் எப்போ நான் வருவீங்க, வீடியோ போடுங்கண்ணா, உங்களை பார்த்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றாங்கண்ணா, அவங்க எங்கள் அம்மா வானான்றானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா நான் ரோட்டில் இட்டு போனாலே நிறைய பேர் வந்து சுற்று போட்டுக்கிறாங்க. நான் வேணா ஒரு ஃபோட்டோ போடணும். எங்கள் அம்மா இன்னும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த வினோத்குமாருக்கும் இப்போ இந்த வினோத்குமாருக்கும் அவங்க இன்னும் ஆறுதலாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்து அவங்களே மனசு கஷ்டத்தில் நோய் நொடி இல்லாமல் இறந்துருவோமான்னு இருப்பாங்க. இப்போ இன்னும் சுறுசுறுப்பாக இருக்காங்கல்ல, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.